ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எபிசோடு 2ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரலாறை நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த எபிசோடு 3 புவியியல் கேள்விகள் 25 கேள்வி பார்க்குறோம். புவியியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் தான். எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். எங்கேயுமே இங்கே கான்செப்ட் டேரெக்டாக கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கான்செப்ட் வைஸ் இந்த ஃபேக்டை படிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் இங்கே. இப்போ ஒரு சில கேள்விகளில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அந்த பேசுகிற விஷயங்களை நீங்கள் காதால கேட்டீங்கன்னா போதும். அது எப்படி நம்ம மேக்ஸ் ஒரு தடவை படித்தா வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காதோ அதே மாதிரி தான் ஜியாகிரபியும். நிறைய பேர் அதை புரிஞ்சு படிக்கிறது, புரிஞ்சு படிக்காம இருக்கிறதுனால தான் அதோட கஷ்டம் கஷ்டமா தெரியுது, வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளையும் ஹிஸ்ட்ரி மாதிரியே ஒவ்வொரு கேள்விகளையும் சடனா ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். ஓகேங்களா? நீங்க அதை ப்ரீமியர்லையும் லைவ் சாட்லையும் நீங்க ஆன்சர் பண்ணணும், கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா தனது அதிகபட்ச எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லை அப்படிங்கிற பட்சத்துல பார்டர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா எந்த கண்ட்ரி கூட அதிகமான பார்டர் ஏரியாவை சரௌண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஜென்ரலா யோசிக்கிறது, இந்தியா பக்கத்துல சைனா தான் பெருசா இருக்குது, அப்ப சைனா கூட தான் அதிக பார்டர் ஷேர் பண்ண அப்படின்னு வச்சிருக்கோம். சைனா கிடையாது. ஆக்சுவலா சைனா ஆப்ஷன்லேயே கொடுக்கல. ஓகே, சாரி, ஆப்ஷன் இருக்குது, ஆனா சைனா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நடுவுல பாத்தீங்கன்னா அந்த நேபாளம் கண்ட்ரி அதுவே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கடந்துடும். ஓகே, அப்ப அதிகபட்ச எல்லை யார் தான் வச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா வங்கதேசம் தான். கிட்டத்தட்ட கரெக்டா 4096 கிலோமீட்டர் பார்டர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வங்கதேசம் இப்படி இப்படி இந்தியாவுக்குள்ள வலது பக்கத்துல ஒரு இந்தியா இருக்கிற அளவுக்கு ஒரு சரௌண்டடா இருக்கும். நிறைய ஸ்டேட் பார்டர் ஷேர் பண்ணும். 4096 கிலோமீட்டர். அதே இது ஆப்கானிஸ்தான் ரொம்ப குறுகிய எல்லையை ஷேர் பண்றது ஜஸ்ட் 106 கிலோமீட்டர் மட்டுமே. ஓகே, அதிகபட்சம் கேட்டாங்கன்னா வங்கதேசம், குறைந்தபட்சம் கேட்டாங்கன்னா 106 ஆப்கானிஸ்தான். சார், ஆப்கானிஸ்தான் நம்ம கூட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னா தாராளமா பார்டர் ஷேர் பண்ணுது. ஆனா அந்த பகுதி பிஓகேவா இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், புவியானது 1 டிகிரி தீர்க்கக்கோடு. ஓகே, இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். 2 வார்த்தைக்கு வித்தியாசப்படுது. தீர்க்கக்கோடு, அச்சக்கோடுங்கிற வார்த்தை முக்கியம். தீர்க்கக்கோடு அப்படின்னா பூமி இந்த ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும், இப்படி 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 அந்த மாதிரி லைன் வருது தீர்க்கக்கோடு. அச்சக்கோடு அப்படிங்கிறது இந்த மாதிரி லைன்ஸ். இது அச்சக்கோடுகள். ரெண்டுமே இருக்கக்கூடிய அச்சரேகை, தீர்க்கரேகை சொல்றது அதுதான் இங்க. இப்போ 1 டிகிரிங்கிறது எத்தனை நிமிடம் அப்படிங்கிற ஒவ்வொரு டிகிரியும் கடக்க ஒவ்வொரு நிமிடங்கள் பாஸ் ஆகும். எத்தனை நிமிடம் அப்படின்னா 4 நிமிடம். ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 நிமிடங்கள் கிராஸ் ஆகும். நெக்ஸ்ட், இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது அப்படி கேட்கிறாங்க. ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஒரு காலங்கள் இப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனா மாறிட்டோம். 90s கிட்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடுகளில் கீபேட் செல்ஃபோன் தான் இருக்கும். அந்த கீபேட்ல ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மொபைலை டைம் செட் பண்ண கேட்கும். இப்போலாம் நம்மளுடைய மொபைல ஆட்டோமேட்டிக் டைம் செட் ஆயிரும். ஆனால் அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது டைம் செட் பண்ண கேட்கும். அது செட் பண்ணும்போது டைமும் நம்ம செட் பண்ணணும். அதே நேரத்தில் ஜிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜிஎம்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல +5 +6 +4 இந்த மாதிரி இருக்கும். அதுல நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு ஜிஎம்டி கொடுக்கணும் அப்படின்னா +5.30, அதாவது 5 மணி நேரம் 30 நிமிடம் நம்ம கிரீன்விச்சை விட அதிகமா இருக்கிறோம். அங்க விட ரொம்ப தொலைவு இருக்கிறதுனால 5 மணி நேரம் 30 நிமிடம். இதுதான் இந்தியாவுடைய ஜிஎம்டி டைம் சொல்லுவாங்க. அதுதான் இங்க சூஸ் பண்ண போறோம். 5 மணி நேரம் 30 நிமிடம். ரொம்ப ஈஸி. நம்ம ஜியோகிராஃபி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் தான் கலந்துருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட், ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 ரொம்ப முக்கியம். இதை வச்சு ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. 2024 வரை எந்த நகரம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தலைநகராக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? எந்த சிட்டி ரெண்டுக்குமே காமனா கேபிட்டலா இருக்க போது சிம்பிள் ஹைதராபாத் தான். ஓகேங்களா? ஆந்திராவும் ஸ்டேட் இருந்தது. அந்த ஸ்டேட்டை 2ஆ பிரிச்சுட்டாங்க. என்னதான் ஆந்திரா அப்புறம் தெலுங்கானா 2ஆ பிரிச்சாச்சு. இது எப்போ பிரிச்சாங்க? இது ஒரு கொஸ்டின்ஸ். 2014ல பிரிச்சாங்க. 2014ல பிரிச்சதுல இருந்து 10 வருஷம் 2024 வரைக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே தலைநகரம் தான் ஹைதராபாத் தான். ஓகேங்களா? அப்புறம் தான் 2024க்கு அப்புறம் இன்னும் 2-3 வருடங்கள்ல என்ன ஆக போகுதுன்னா தெலுங்கானாவுக்கு மட்டும் ஹைதராபாத் கேபிட்டல் ஆகும். ஆந்திராவுக்கு புதுசா ஒரு கேபிட்டல் சிட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த சிட்டிக்கு பேர் தான் அமராவதி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திராவுக்கு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு கேபிட்டல் தலைநகரம் என்ன கேட்டாங்கன்னா அமராவதி. ஆனா தெலுங்கானாவுக்கு என்னதான் பழைய ஹைதராபாத் அப்படியே இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பழமையான மடிப்பு மலைத்தொடர் என்ன? இது மடிப்பு மலைத்தொடர் கீவேர்டு.
பழமையானங்கிறது தான் கீவேர்ட். ஓகே, அதை வச்சு நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்னா இந்தியாவில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம்னா என்ன சொல்லுவோம்? எங்க இருக்குது? ராஜஸ்தான் இருக்கக்கூடியது தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தார் பாலைவனம் இருக்குது. தார்ங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதி ராஜஸ்தான் பகுதி பார்த்தீங்கன்னா அது அங்க வந்து நெல் விளையாத இடம் அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் விவசாயம் பண்ணிருக்காங்க. எப்போ சிந்து சமநாயகத்துல பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் சார் இப்போ வந்து டெசர்ட்டா மாறிடுச்சு, பாலைவனமா மாறிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில இதுதான் வந்து ராஜஸ்தான் அப்படி வச்சுக்கோங்களேன். இது இங்கதான் குஜராத் இருக்குது. ஓகேங்களா, இங்கதான் குஜராத் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பகுதியில வந்து டெசர்ட்டா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா இந்த சைடு ஒரு மலைத்தொடர் இருக்குது. ஓகேங்களா, மலைத்தொடர் வந்து இப்படி உருவாயிருக்குது. அதனால இங்கதான் கடல் தான் இருக்குது. இங்க இருந்து காத்து வீசும் போது காத்து இந்த மலையில மோதாம அப்படியே போயிருது. ஓகே, அதனால இந்த பகுதியில மழையே வரல. மேபி இப்படி இருந்த மலைத்தொடர் இப்படி இருந்ததுன்னா இப்படி மலைத்தொடர் இருந்ததுன்னா கண்டிப்பா காத்தடிச்சு இங்க மழை பெஞ்சு ராஜஸ்தான் பகுதி முழுவதுமே எப்படி கங்கை பிரதேசம் அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்குதோ அதே மாதிரி ராஜஸ்தான் இருக்கும். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு வாழலாம். ஓகே, அந்த அளவுக்கு நிலமெல்லாம் வளரும். ஆனா அந்த மலைத்தொடர் இப்படி அமைஞ்சிட்டனால மிகப்பெரிய லாஸ் நமக்கு. அது என்ன மலைத்தொடர்? அதுதான் மிக பழமையான மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்மளுடைய தீவு கூட்டங்கள்ல என்ன தீவு கூட்டம் இருக்குது? இதுதான் இந்தியா மேப். இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் படிச்சிடலாம். வலது பக்கம் என்ன தீவு கூட்டம் இருக்குது, இடது பக்கம் என்ன தீவு கூட்டம் இருக்கு படிச்சுக்கலாம். சிம்பிளா படிச்சுக்கலாமா? இடது. ஓகேங்களா, இடது நல்லா ஞாபகம். இடது அப்படிங்கிறதுனால இ ஓகே வருது. அப்ப லட்சத்தீவு இங்க இருக்குது. இடது அப்படிங்கிறதுனால என்ன தீவு இருக்குது? இ லட்சத்தீவு இங்க இருக்குது. வலது பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது. இடது பக்கம் லட்சத்தீவு, வலது பக்கம் அந்தமான் நிக்கோபார். லட்சத்தீவு ரொம்ப சின்ன சின்ன தீவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட குட்டியா இருக்கும். நம்ம ஊர்கள் எப்படி ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குதோ அதே மாதிரி அங்கங்க 27 கிராமங்கள் இருக்கும். அவ்வளவுதான். அந்தமான் நிக்கோபார் பெரிய பெரிய ஏரியாவா தான் இருக்கும். ஆனா ஃபுல்லா வந்து மனிதர்கள் வாழ மாட்டாங்க. கொஞ்சம் பகுதி தான். அது வந்து 2 ஐலாண்ட் இருக்கும். ஒன்னு அந்தமான், இன்னொன்னு நிக்கோபார்னு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை பிரிக்கக்கூடிய ஒரு கோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு மெலிசான கோடு, அதுதான் 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. நெக்ஸ்ட், இதெல்லாம் ஒன் டைம் படிச்சுன்னா மறக்க போறது கிடையாது. அடுத்து பாருங்க, நல்ல ஒரு கொஸ்டின். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் எத்தனை ஆண்டு வானிலை சராசரியை குறிக்கும்? இந்த 2 வேர்டுக்கும் நமக்கு சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுல இருந்தே சன் டிவில நியூஸ் பார்ப்போம். ஆனா 2க்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. காலநிலைக்கும் வானிலைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்கிலீஷ்ல கேக்குற பாருங்க. கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, தெரிஞ்சவங்க கூட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கிளைமேட் அப்படின்னா அதாவது ஒரு நாளுக்கு பார்க்கக்கூடியது வெதர். ஓகேங்களா, இன்னைக்கு மழை பெய்யுமா, இன்னைக்கு வெயில் அடிக்குமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்குமா, இப்படி பேசக்கூடியது வெதர். ஓகேங்களா, வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது காலநிலை அப்படின்னா மொத்தமா இந்த 30 வருஷங்கள்ல இந்த 35 வருஷங்கள்ல என்ன நடந்ததோ அந்த மொத்த டேட்டா தான் என்ன சொல்லுவாங்கன்னா காலநிலை, கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட் நம்ம என்ன செய்வோம்? ஆடி மாசம்னா காத்தடிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்னா கண்டிப்பா மழை பெய்யும். இதுதான் கிளைமேட். ரொம்ப 30-40 வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் பார்த்து வச்சிருக்கோம். அப்போ காலநிலைங்கிறது எத்தனை வருஷத்துடைய சராசரி அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 இருந்து 35 வருஷம் சராசரி அளவு தான் இந்த காலநிலை. ஓகே, நெக்ஸ்ட், உலகின் மிக அதிக அளவு, நல்ல ஞாபகம், உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த பகுதினா மேகாலயா மாநிலத்திற்குரிய சிரப்புஞ்சி. ஓகேங்களா, ஒரு காலங்கள்ல இருந்தது. இப்போ என்னவா மாறிடுச்சு? இப்போ மவுண்ட் சிண்ட்ரோமா மாறிடுச்சு. ஓகேங்களா, ஒரு காலங்கள்ல சிரப்புஞ்சி ஒரு பகுதி இருந்தது. இப்ப அதை விட அதிகமா மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியா மாறிடுச்சு. என்ன பகுதி ஆயிடுச்சு? மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படி மாறிடுச்சு. மவுண்ட் சிண்ட்ரோம் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா அங்க வந்து மழை வந்து அவ்வளவு மழை பெய்யும். நம்ம சென்னையில வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 115 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே ஐயோ சென்னையே முங்கிடுச்சுப்பா அப்படி இப்படி நம்ம பேசுறோம். ஆனா நல்லா வச்சுக்கோ, 115 சென்டிமீட்டருக்கே நம்ம ஐயோ அம்மானு கத்துறோம். சென்னை கோயம்புத்தூர் தான். ஆனா மவுண்ட் சிண்ட்ரோம்ல கிட்டத்தட்ட 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யுமோ. 1141, இதை விட 10 மடங்கு அதிகம். அப்ப அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனா அங்க சிட்டி கிடையாது, எல்லாமே மலை பிரதேசங்கள் தான். அந்த அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். மவுண்ட் சிண்ட்ரோம் எங்க இருக்குது அப்படி பார்த்துட்டீங்கன்னா மேகாலயா மாநிலம். ஓகே, நெக்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா எந்த பகுதி? இது ஸ்கூல் புக்லயே இருக்குது, படிச்சவங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, தேடி கூட மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இதுல வருஷம் பாருங்க, வருஷம் படிக்கணும்.
இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன கேட்டாங்க, ரொம்ப சிம்பிள். இந்திரா காந்தி எப்போ இந்தியா ரூல் பண்ணாங்களோ அப்பதான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இந்திரா காந்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வனவிலங்குக்காக சட்டம், காத்துக்காக சட்டம், தண்ணிக்காக சட்டம், எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. வனவிலங்குக்காக 1972. இது இருக்கக்கூடிய இந்த 2 வருஷத்தையும் ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணலாம். ஓகேங்களா? தெரிஞ்சா அப்படி ரைட் சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் எதுக்காக, இந்த வருஷம் எதுக்காக சொல்லவா? நான் வந்து ஓகே, இந்த வருஷம் எதுக்காகனா புலிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. புலிகள் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் எதுக்காக அப்படின்னா யானைகளை பாதுகாக்கக்கூடிய யானை திட்டம் அப்படின்னு ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1992 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது ஒரு வருஷம், இது ஒரு வருஷம். ஆப்ஷன் படிக்கும் போதே படிச்சிடணும். அடுத்து பச்மாரி. ஓகே, பச்மாரி உயிர்கோள பெட்டகம், அதாவது பச்மாரி பயோஸ்பியர் ரிசர்வ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்கிறாங்க. இந்தியாவுக்கே மத்தியில தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கும். அப்ப எந்த ஒரு மத்திய பிரதேசம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, 18 உயிர்கோள பெட்டகங்கள் இருக்குது. ஒவ்வொரு உயிர்கோள பெட்டகமும் 10th புக்ல மேப்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு உயிர்கோள பெட்டகமும் எங்க எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ரிமைனிங் 3 மாநிலத்திலையும் என்னென்ன உயிர்கோள பெட்டகம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒடிசால என்ன உயிர்கோள பெட்டகம் இருக்குது? சிம்லிபால் அப்படிங்கிற ஒரு உயிர்கோள பெட்டகம் இருக்குது. ஓகேங்களா? என்ன பால்? சிம்லிபால். ஓகே, அடுத்து அசாம்ல என்ன இருக்குது? அசாம்ல பாத்தீங்கன்னா மானஸ். அசாம்ல மானஸ் உயிர்கோள பெட்டகம். சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா. ஓகே, கஞ்சன்ஜங்கா உயிர்கோள பெட்டகம். சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா. ஓகே, நெக்ஸ்ட் 11 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கும். நெக்ஸ்ட் 11 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டு கேட்கிறாங்க? 1953. ஓகே, இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம், ICAR அப்படின்னு சொல்றோம். இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1953 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் பாக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், உலக அளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன கேட்கிறாங்க? நெல் உற்பத்தியில இந்தியா வகிக்கும் இடம் 2வது இடம். முதலிடம் யார் இருக்கிறா? டவுட்டே வேணாம். எந்த கண்ட்ரி வந்து அதிக பாப்புலேஷன் இருக்குது? சைனா. சைனாவில் தான் அதிக நெல் உற்பத்தி. இந்தியா வந்து 2வது இடம். ஓகே, நெக்ஸ்ட், கேரளாவை முதலாக ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ரப்பர் தோட்டம்னாலே எங்கதான்? கேரளா தான். டவுட்டே இது. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1902 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப பிரிட்டிஷ் காலங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து 19வது கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்கிறாங்க? 2012. ஓகே, 10 வருஷம் முன்னாடி தான் எடுத்திருந்தாங்க. 2012 என்ன அப்படி பாத்தீங்கன்னா கால்நடை கணக்கெடுப்பு. இந்தியாவில் எங்கெங்க கால்நடைகள் இருக்குது, எத்தனை கால்நடை இருக்குது எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கால்நடை கணக்கெடுப்பு எப்ப நிகழ்த்தினாங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா 1919 ஆண்டு நிகழ்த்தினாங்க. ஃபர்ஸ்ட் கால்நடை கணக்கெடுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் புரட்சி. ஓகே, இது நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமான கொஸ்டின். மஞ்சள் எதுக்கான புரட்சி சொல்லுங்க? பழுப்பு நிறம் எதுக்கான புரட்சி? சிவப்பு நிறம் தான் ஆன்சர். ஓகே, இறைச்சி குறிப்பதற்கான புரட்சி என்னன்னா சிவப்பு புரட்சி தான். அதே மாதிரி சாம்பல் புரட்சி எதுக்காக சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. மஞ்சள், பழுப்பு, சாம்பல் ரொம்ப ஈஸி தான், ஏதாவது தெரிய வேண்டியதுதான். நெக்ஸ்ட், 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. ஓகேங்களா? 1 கிலோ, அதாவது 1 டன், 1 கிலோ கூட இல்லை, 1 டன் இரும்பு செய்வதற்காக, இரும்பு எஃகு சொல்லுவாங்க, ஸ்டீல் சொல்றாங்கல்ல, அது செய்வதற்காக எவ்வளவு மாங்கனீஸ் தேவைப்படுகிறது அப்படின்னா 10 கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது. அடுத்து, இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய சக்தி மின்சாரத்தை அதிகமா ஊக்குவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு முன்னெடுப்பாக இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். அது ஹெட் குவார்டர்ஸ் புதுடெல்லியில இருக்கு. ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எந்த ஆண்டு டார்ஜிலிங்கில் உருவாக்கப்பட்டது? இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் அப்படின்னா, முதல் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருமா? இது வரையறாது சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 40-50 வருஷம் முன்னாடி தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வராது சொல்லலாம். அப்ப மீதி கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இது ரொம்ப பழமையானது இது வரும், ஆனா இது வராது. இதுதான் ஆன்சர். 1897 ஆண்டு தான் இந்தியாவில முதல் நீர்மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. அந்த டைம் தான், இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்மள இனிஷியலா அப்பதான் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கெட்டதான் ஆரம்பிச்சிட மாட்டாங்க. ஓகே, இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சி செஞ்சு இந்தியாவில் நல்ல ஒரு என்ன சொல்றது, இந்தியாவை வந்து நம்ம ரொம்ப வருஷம் தங்க முட்டையிடுற வாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணா இந்தியாவை கொஞ்சம்
வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய டேமு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதுல ஒன்று தான் டார்ஜிலிங் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சிருப்பாங்க. டார்ஜிலிங். ஓகே, டார்ஜிலிங் இருக்குது வெஸ்ட் பெங்கால் மாநிலம். அடுத்து இந்தியா சணல் உற்பத்தியில் எந்த இடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. 2ஆம் இடம் வகிக்கிறது சணல் உற்பத்தியில். ஓகே, முதலிடம் யாரை வைக்கிறாங்க? வங்காளதேசம் முதலிடம் வைக்கிறது சணல் உற்பத்தியில். ஓகே, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா ஸ்கீம். ஓகேங்களா, எந்த ஆண்டு ஒரு தொடங்கப்பட்டது அப்படின்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம். இது வந்து நம்ம ஒரு பிரபல ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிருப்பார். நரேந்திர மோடி கிண்டல் அடிக்கிறது தான் அவர் கொஞ்சம் ஃபேமஸான நபர் தான். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா ஒரு ஸ்கீம் கொண்டு வரதை விட பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிதான் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கணும். மேக் இன் இந்தியா என்ன அர்த்தம்னா வெளிநாட்டு முதலாளிகள் இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவில் உருவாக்குங்க, அதுதான் வந்து மேக் இன் இந்தியா. ஓகேங்களா, அதே இது மேட் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய முதலாளிகளை இந்தியாவில் உருவாக்கும், அதுக்கு பேர் தான் மேட் இன் இந்தியா. அப்போ இதுவே எது நல்லதுன்னு தெரியும். மேட் இன் இந்தியா நல்லதா, மேக் இன் இந்தியா நல்லதா? மேட் இன் இந்தியா தான் நல்லது. ஆனா நம்ம இப்போது இந்தியாவை கட்டமைக்கிறதுக்காக 2014 நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டது 2 ஸ்கீம். ஒன்னு மேக் இன் இந்தியா, இன்னொன்று ஸ்டார்ட் அப். ஓகே, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் நிறைய ஸ்கீம் வந்துருக்கும். இது 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் வந்து நிறைய தொழில்கள் தொடங்கணும், அதுதான். அடுத்து இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் எந்த இடத்தில் துவங்கப்பட்டது அப்படின்னா முதல் காகித தொழிற்சாலை அப்படின்னாலே எங்கதான் வங்காளதேச பகுதியில செராம்பூர் அப்படிங்கிற ஒரு பிரதேசம் தான் கொண்டு வரப்பட்டது. ஓகே, வங்காளதேசம் செராம்பூர் 1812. ஓகே, நெக்ஸ்ட் செராம்பூர்னா வங்காளதேசம். அடுத்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் பிசி வந்து ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்கப்பட்டது, எல்லா எக்ஸாமும் கேட்கக்கூடியது. ஆசியாவின் டெட்டிராய்டு எதுதான்? டெட்டிராய்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். ஓகே, ஆசியாவில எந்த ஒரு இடத்துல அதிகம் கார் தயாரிக்கிறாங்க? சென்னை. அவ்வளவுதான், டவுட்டே இல்லை. ஆசியாவின் டெட்டிராய்டு. அதே மாதிரி சென்னைக்கு வேற என்னதான் ஃபேமஸ்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம், இந்தியாவுடைய வங்கி தலைநகரம், இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்குது சென்னையில. ஓகே, நெக்ஸ்ட் பருத்தி இலையிலிருந்து விதைகள் பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஜின்னிங். இதெல்லாம் வந்து புக்கில் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க. பருத்தி இலையிலிருந்து விதைகளை தயாரிக்கக்கூடிய விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு. நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் தான். இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படும் காப்பி வகை என்ன வகை சொல்றாங்க? ஓகே, அரபிகா வகை. ஓகே, அரபிகா வகை தான் இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படும் காப்பி வகை. அதே மாதிரி கமாண்ட்ல இந்தியா காப்பி உற்பத்தியில், ஓகேவா, இந்தியா காப்பி உற்பத்தியில் எத்தனையாவது இடம், தேயிலை உற்பத்தியிலும் எத்தனையாவது இடம் சொல்லிட்டு ரெண்டு இதுலேயும் கமெண்ட்ஸ் பண்ணுறோம். இந்தியா இந்த மாநிலங்களில் இந்தியா உலக அளவில் காப்பி மற்றும் தேயிலையில எத்தனாவது இடம் வகிக்கிறது? லாஸ்ட் கொஸ்டின், உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை எந்த அணை அப்படின்னு சொல்றாங்க? சிம்பிள், பக்ரானங்கல் அணை. ஓகே, பக்ரானங்கல் அணை எந்த ரிவர் ஓரம் இருக்கிறது? எந்த ரிவர்ல கட்டியிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ரிவர் அப்படின்னா சட்லஜ். ஓகே, சட்லஜ். ஓகேவா, அதே மாதிரி இந்திரா கால்வாய் திட்டம் எந்த ஆறோட தொடர்புடையது அப்படி ஒரு கொஸ்டின் கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் கமாண்ட்ல கேட்டுக்கிறோம், கமாண்ட்ல இது செட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இதோட வந்து புவியியல்ல ஒரு 25 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின். இது நீங்க காதால கேட்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள வரணும். ஓகேங்களா, நம்ம அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அடுத்த பிசி அல்டிமேட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.